அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. மனுஷ வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்குற, குருவை விட கொடுக்குற ஒரு கிரகம்னா அது சனி தான். ஆனால் அவர் எப்படின்னா கொஞ்சம் எதிர்மறையாக கொடுப்பார். அந்த ஜொலிக்கிறது, மணக்கிறது எல்லாவற்றுக்கும் கார கிரகம் சுக்கிரன் நம்ம எடுத்துக்கிடுவோம். அது ஒரு மினிமைஸ் அளவில்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சுக்கிரன். நீங்கள் எத்தனை சவரன்னா எடுத்துங்க அப்படின்னா அது குரு. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல குரு வலுவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும்? மேஷ லக்னத்துக்கு அவர் 9க்கும் அதிபதி, பாக்யாதிபதி, அவரே விரையாதிபதி. வெளிநாட்டு வாழ்க்கையும் அவரே கொடுப்பார், பேர் புகழையும் அவரே கொடுப்பார். அப்படியே மிதுன லக்னம்னு வந்துருங்க, அவர் தான் 7க்கு அதிபதி, 10க்கு அதிபதி. அவர் இந்த லக்னத்துக்கு மனைவியை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார். அப்படியே இங்க துலா லக்னம்னு வந்துருங்க. இப்போ ஒரு ஜாதகத்துல குரு பலம் இழந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்? இவ்வளவு சம்பாதிச்சாலும், எத்தனை குடத்துல தண்ணியை பிடிச்சாலும் எல்லாமே ஓட்ட குடத்துல பிடிச்ச கதையா போய்கிட்டே இருக்கும். அப்போ பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது, சந்ததி உருவாக்குறதுல பிரச்சனை இருக்கும். இன்னும் சொல்ல போனா குரு பலம் இழந்தாலே எளிமையாக துர்குணங்கள் அவங்கள நாடிடும். அதே குரு சூரியனோட 5 டிகிரிக்கு நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது, ராகுவுக்கு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது, சனிக்கு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஜாதகத்துல ரொம்ப பிடிச்ச ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது குரு தான். இன்னைக்கு குருவை பற்றின நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யோகி ஜெயப்பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே எல்லாருக்குமே ஜாதகத்துல ரொம்ப பிடிச்ச கிரகமாகவே குரு பகவான் அப்படிங்கிறவர் இருக்கார். குரு ஏன் சிறந்தவரா இருக்கார்? அப்படி நம்ம தான் மீடியாவில் பேசி விட்டுட்டோம், சரிங்களா? அதனால் அவர் சிறந்தவராக இருக்கார். அவர் எப்போவுமே சிறந்தவர் தான். ஏன்னா நவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு 2 பேரை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் நண்பர்களும் கூட வச்சுங்க. ஒருத்தர் எப்போ பாரு சிடுன்னு மூஞ்சை காட்டிக்கிட்டே இருக்கார். அவர்கிட்ட போனால் நமக்கு எதுக்குப்பா காலங்கத்தில் அவங்ககிட்ட போய் பேசுறது, இங்கே வாங்க அண்ணன் மல்லிகைப்பூ மணக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். இவர்கிட்ட போயிட்டு போனோம்னா இந்த டேவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சும்மா ஒரு நண்பர்கள் வட்டாரத்திலே வச்சிருப்போம். அது மாதிரி தான் நவ கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்குன்னு சில காரகம்னு சொல்லுவோம். அதை இந்த கிரகம்னா இதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றிலும் பெரும்பான்மையான பகுதியை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. இப்போ யாருக்கு தான் பிடிக்காத அவர், இல்லைங்களா? அப்படியே சனியை பார்த்து அரண்டடிச்சு அப்படியே 2 தெருக்கு அங்கிட்டு ஓடுற மாதிரியான சில ஆட்கள்லாம் பார்த்துருப்போம். காரணம் என்னன்னா, மனுஷ வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுக்குற, குருவை விட கொடுக்குற ஒரு கிரகம்னா அது சனி தான். ஆனால் அவர் எப்படின்னா கொஞ்சம் எதிர்மறையாக கொடுப்பார். கொஞ்சம் இந்த சாப்பிடுன்னு சொன்னால் பலார்னு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு கொடுப்பார். குரு சாப்பிடலையா, இந்த இது வேணா எடுத்துங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ எடுத்துங்க அப்படின்னா அது குருங்க. இதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது சனி. அதனால தான் குரு எப்போவுமே ஒரு மேம்பட்ட கிரகமாக இருக்கார். நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம், நம்மால் சொல்லிட்டு போயிருக்கார் இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லைன்னு. அந்த பொருளையும் அருளையும் ஒரு சேர கொடுக்கின்ற கிரகம் அதுதான். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அவர் தான் காரக கிரகம், பொருளாதாரத்துக்கும் அவர் தான் காரக கிரகம். அவ பாருங்க, திருவள்ளுவர் பொருளையும் அருளையும் வச்சு தனித்தனியாக பிரித்து சொன்னார். நம்மால் குரு 2யுமே கனெக்ட் பண்ணி நான் இருக்கம்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அது குரு பகவான். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்துட்டால் அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிறதான் ஜோதிடத்தினுடைய அடிநாதம். நமக்கு பிறகாக நம்மளுடைய ஜெராக்ஸ், அதாவது நம்மளுடைய சந்ததிகளை இங்கே விட்டுட்டு போனோம் ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர் ஜாதகத்தில் குரு வலுக்கணும். ஸோ இங்கே வாழும் போதும் நம் வாழ்க்கைக்கு பிறகாகவும் நம் சந்ததிகள் தோறும் வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குரு வலுக்கணுங்க. அப்படியே நீங்கள் பெண்கள்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கடைக்குள்ளே போனால் எதெல்லாம் ஜொலிக்குதோ எதெல்லாம் மணக்குதோ அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜொலிக்கிறது, மணக்கிறது எல்லாவற்றுக்கும் காரக கிரகம் சுக்கிரன் நம்ம எடுத்துக்கிடுவோம். அது ஒரு மினிமைஸ்ட் அளவில்லாமல் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது சுக்கிரன். நீங்கள் எத்தனை சவரன்னா எடுத்துங்க அப்படின்னா அது குரு. நீங்கள் 10 ரூபா அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். செலவுக்கு தானே 1000 ரூபா எடுத்துகிட்டு அதில் என்ன கஞ்சத்தனம் 10 ரூபா அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான், சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாவற்றையும் அபரிமிதமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதிகபட்ச நன்மைகளை ஒரே கிரகம் தரும்னா அது குரு பகவான். அதனால தான் எல்லாருக்கும் அவரை பிடிக்குது. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல குரு வலுவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும்? குருவினுடைய காரகம் எல்லாமே கிடைக்கும். அதாவது நம்ம எப்பவுமே ஜோதிடம்னு அணுகும்போது அந்த கிரகத்தின் காரகம், அந்த கிரகம் எந்த வீட்டுக்கு பாவகமாக வருதுங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்னு எடுத்துக்குவோம். மேஷ லக்னத்துக்கு அவர் 9க்கும் அதிபதி, பாக்யாதிபதி, அவரே விரையாதிபதி. வெளிநாட்டு வாழ்க்கையும் அவரே கொடுப்பார், பேர் புகழையும் அவரே கொடுப்பார். அப்படியே மிதுன லக்னம்னு வந்துருங்க, அவர் தான் 7க்கு அதிபதி, 10க்கு அதிபதி. அவர் இந்த லக்னத்துக்கு மனைவியை கொடுப்பார், தொழிலை கொடுப்பார். அப்படியே இங்க துலா லக்னம்னு வந்துருங்க, அவர் 3க்கும் அதிபதி, 6க்கும் அதிபதி. பிரச்சனையும் அவர் தான் கொடுப்பார், சரிங்களா? அந்த மாதிரி அந்த பாவகம்னு ஒன்று இருக்கு. ஒரு கிரகம் வலுக்குது, குருன்னு இல்லை, எந்த ஒரு கிரகம் வலுக்குன்றதோ அந்த கிரகத்தின் காரகமும் அந்த லக்னத்துக்கு அவர் எந்த பாவாதிபத்தியம் பெறாரோ அந்த ஆதிபத்திய பலன்களும் வலுவா கிடைக்கும். அப்படிங்கிற, நான் நல்லா இருக்கேன், என்னை தேடி யார் வந்தாலும் என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பலமா கொடுப்பேன். நானே 10,000 ரூபாய் கடனில் இருக்கேன்,
மாப்பிள்ள ஒரு 5000 கொடு, டேய் நானே வட்டி கட்ட முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்கேன். இதான் அந்த பலமாக இருக்கிறதுக்கும் பலம் இழக்கிறதுக்குமான வித்தியாசம். அப்போ ஒரு கிரகம் வலுக்குது, இப்போ குரு வலுத்துட்டார், குழந்தைக்கான காரகிரகம், பொருளாதாரத்துக்கான காரகிரகம், மதிப்பு மரியாதைக்கான காரகிரகம், நல்ல குணங்களுக்கான காரகிரகம். ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்து லக்னத்தை தொடர்பு கொண்டார், இந்த மாதிரிலாம் ஒரு மகராசனம் பெத்தெடுக்கணும். இப்போ ஐயா விஜயகாந்த் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் அவர் இருக்கும்போது யாரும் சொல்லாத வேறு விஷயம். அந்த மாதிரியான அமைப்புகளில் யாரெல்லாம் நம்ம நல்லவங்கன்னு பிராண்ட் பண்ணுறோமோ அவங்க ஜாதகத்தில் குரு வலுத்துரும். இப்போது ஒரு பையனோட ஜாதகம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்கார், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது, இவனெல்லாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி எப்படி குடும்பத்தை ஓட்ட வைக்கிறது, அம்மா அப்பா மண்டையை பிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஜோதிடர்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஐடியானா குரு வலுத்த பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா குரு வலுத்த பொண்ணு அப்படின்னா ஓங்கி ஒன்று விட்டாலும் அம்மா வீட்டில் வந்து கணவர் நல்லா தான் பார்த்துக்கிறார் அப்படின்னு குடும்பத்தை விட்டு கொடுக்காம அடித்தாலும் உதைச்சாலும் ஏன் கணவர் ஏன் குடும்பம், அது சுயநலம்னு சொல்லலை, அந்த ஒரு பற்றுதலோட வச்சுக்கிடுவாங்க. தெரியும் அவங்க அங்கே நிம்மதியாக இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தன் குடும்பங்கிறதுனாலே வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு மரியாதை, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி எல்லாவற்றுக்கும் இவர் தான் காரக கிரகம். அப்போ குரு வலுத்த பொண்ணை கட்டுறவன் கொடுத்து வச்சவன் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி தான் குரு வந்து அந்த நல்ல குணங்கள், பொருளாதாரம் எல்லாவற்றையும் தன் தசாபுக்தி நடக்கும்போது அல்லது ஒரு ஜாதகத்தில் வலுக்கும் போது இயல்பாக கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் எளிமையாக கிடச்சிரும். இப்போ ஒரு ஜாதகத்துல குரு வந்து பலம் இழந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்? அதாவது குரு பலம் இழக்கிறாருன்னா அது லாஜிக்கு தான். ஒரு கிரகம் பலம் இழந்துட்டா அதோடைய காரகமும் பாவகமும் எளிமையாக கிடைக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு வந்து நம்ம ஓடி ஓடி சம்பாதிப்போம். ஒருவேளை அந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி வலுத்திருக்கலாம், வருமானத்தை கொடுத்துருவார். பணத்துடைய தன்மை, வருமானம் வர்றதை 2ஆம் பாவம் குறிக்கும். அது நம்ம கிட்ட தங்குமா தங்காதாங்கிறத குரு தான் குறிப்பார். இப்போ குரு நீசமாயிட்டார், குரு வந்து 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், இல்லை 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார்னு வச்சுங்களேன், பூர்வீகத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் என்ன சம்பாதிச்சாலும் கையில் நிற்காது. ஆள் விரயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விரயம் ஆயிரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்படி இல்லையா, குரு நீசமாயிட்டார், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும். குரு வந்து சனியோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார், அடிக்கடி மிஸ்கேரேஜ், அதாவது புத்திர பாக்கியம்ங்கிற ஒரு பாக்கியத்தை அவங்களால எளிமையாக பெற முடியாது. ஏன்னா அதுக்கு காரக கிரகம் குரு. காரக கிரகம் அது பலம் இழக்கும். இல்லைங்க, இயல்பாக குழந்தை பற்றிட்டாங்க, குழந்தை வந்து ஏதாவது ஒரு உடல்நிலை தொந்தரவோடவே இருக்கும். ஸோ அந்த காரகம் எளிமையாக கிடைக்காது, கிடைச்சா அது சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறது குரு பலம் இழக்கும் போது. இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குரு கேது சேர்க்கை, இல்லை குரு ராகு சேர்க்கை, இல்லை குரு சனி சேர்க்கை இருக்கும். சம்பாதனைங்கிறதுக்கான அமைப்பு சனி அவர் வலுத்துருவார். ஆனால் இந்த குரு அங்கே சேரும்போது குரு பாதிக்கப்பட்டுருவார். உள்ளே வர்ற வரைக்கும் சம்பாதனை, வந்ததுக்கப்புறம் அது சேமிப்பாக மாறணும். அந்த சேமிப்பை குறிக்கிற கிரகம் குரு, அந்த சேமிக்க முடியாது. ஸோ புரியுதுங்களா? நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் எத்தனை குடத்தில் தண்ணியை பிடிச்சாலும் எல்லாமே ஓட்ட குடத்தில் பிடிச்ச கதையாக போய்கிட்டே இருக்கும். அப்போ பொருளாதாரத்தை சேமிக்க முடியாது, சந்ததி உருவாக்குறதுல பிரச்சனை இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் குரு பலம் இழந்தாலே எளிமையாக துர்குணங்கள் அவங்கள நாடிடும். ஒரு சிந்தனை நமக்கு தவறாக, அதாவது ஒரு எண்ணம் தவறாக வருது, அதை எடுத்து சிந்திக்கிறோமா சிந்திக்கலையா அப்படிங்கிறது அது நமக்குடையதா மாத்திரமா இல்லையாங்கிறது குருவை பொறுத்து தான். லக்னாதிபதி வலுத்து லக்னம் குரு தொடர்பில் இருந்ததா இது தப்பானது அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவார். குரு வந்து பலம் இழந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் என்னதான் இருக்கு உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. குரு யாருக்கு பலம் இழக்கிறார்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் எளிமையாக தீய குணங்களுக்கு அடிமையாயிருவாங்க. குரு வலுத்துட்டா கால சூழல் தசாபுக்தின் அடிப்படையில் போய் சிக்கனாலும் அந்த ஒரு லிமிட்டை தாண்டி அவன் போக மாட்டான். காரணம் சொல்லிட்டு குடிக்கிறவங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் குடிக்கிறாரு, வேற வழி இல்லை, ஆனால் வெளியில் வரணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு தப்புன்னு தெரியுது, முடியல, ஆனால் அந்த மன போராட்டத்தோடவே இருப்பார். நம்ம குடிக்கும் போதெல்லாம் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த தசாபுக்தி மாறாதன் காரணமாக அதை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த குற்ற உணர்ச்சியை தருது பாருங்க, அந்த மனசாட்சி தப்பு பண்ற நிச்சயமாக. ஒருவருக்கு சுக்கிரன் ராகு லக்ன தொடர்பை பெற்று 8ஆம் அதிபதி தசை நடந்தால் கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும். பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆயிரும். பருவத்தில் நடந்தால் சின்ன வயசுலேயே அவங்க தான் பிள்ளைங்கிற கேரக்டர், அப்பாவை மிஞ்சி பேசுறது, வாத்தியார் அடிக்கிறது, இந்த மாதிரியான கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அப்போ குரு வலுத்துட்டாலே அவங்களுக்கு கேரக்டர் சூப்பர் ஆயிரும். குரு பலம் இழந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கேரக்டர் எளிமையாக ஸ்பாயில் ஆயிரும். அந்த மாதிரியான அமைப்புகளில் எல்லாவற்றையும் குரு தாங்க நிர்ணயிப்பார். அந்த மாதிரியான ஒரு வலிமையான கிரகம் குரு. சரி, இப்போ வந்து குரு வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருந்தார் அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும், எந்தெந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இது வந்து எந்தெந்த இடங்களில் இருந்தார் முதல்ல நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பலம் பெறுகின்ற இடங்கள்னு சிலது உண்டு. அதை தான் நம்ம கோச்சாரத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா, குருபலம் வந்துருச்சா பாருங்கள், குருபலம் வந்துருச்சுன்னா குரு பலமாக இருக்காரா பாருங்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து நம்ம பொதுவாகவே குரு வந்து ஆட்சி பெறுதல், உச்சம் பெறுதல், அது ஒரு வகையான பலம். அது வந்து பொதுவாக காரகத்தின் அடிப்படையில் பலம் சொல்லுவாங்க, காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில். நம்ம வந்து ஒரு ஜாதகம்னு போயிடுவோம். எந்த ஒரு லக்னத்துக்கும் அவர் 2ஆம் இடம், அதனை அடுத்ததாக 5ஆம் இடம், அதனை அடுத்ததாக 7ஆம் இடம், அதனை அடுத்ததாக 9ஆம் இடம், அதனை அடுத்ததாக 11ஆம் இடம், இந்த வீடுகள் அமருகின்ற பொழுது அவர் வலுவடைஞ்சிருவார். அது பகை வீடாக இருக்கலாம், நீச வீடாக இருக்கலாம், எந்த வீடாக வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த இடங்களில் அமருகின்ற குரு இயல்பில் நன்மையை செய்பவர். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல குரு வலுப்பெற்றிருப்பார். அதே ரிஷப லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல மகரத்தில் அவர் நீசம் பெறுவார். நீசம் அடைஞ்சாலும் கூட அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால நன்மையை செய்வார், அளவு குறைவாக செய்வார். அவ்வளோதான் வித்தியாசம்.
அந்த விதத்தின் அடிப்படையில் குரு இப்போ நான் சொல்லுற இடங்கள்ல இருக்கும்போது நன்மையை செய்வார். இவரே எப்போ தீமையை செய்வார் அப்படிங்கிற பட்சத்தில் தீமை செய்வார் மீன்ஸ் அவருடைய பலம் இழந்து வேறு வழி இல்லாமல் கெடுதலை செய்கின்ற அமைப்பு. எப்பொழுதெல்லாம் குரு பகவான் 8ஆம் இடம், எப்பொழுதெல்லாம் 6ஆம் இடம், எப்பொழுதெல்லாம் 12ஆம் இடம், எப்பொழுதெல்லாம் ஜென்ம லக்னம். கோச்சாரத்தில் இந்த ஜென்ம குருன்னு சொல்லுவோம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமர் வந்து வனவாசம் போனார், இவர் வந்து இப்படி ஆனார் அப்படி ஆனார் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். அவர் போனாரான்னா நமக்கு தெரியாது, அப்படி சொல்கிறது ஒரு வழக்கம் உண்டு. அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த இடங்களில் குரு அமர்றது பலவீனம். இது பாவகத்தை பொறுத்து. அதே குரு சூரியனோட 5 டிகிரிக்கு நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது, ராகுவுக்கு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது, சனிக்கு 5 டிகிரி நெருக்கமாக நெருங்குகின்ற பொழுது தன் பலத்தை அவர் உச்சமே அடைஞ்சிருந்தாலும் கூட தன் பலத்தை இழப்பார். அப்படி இழக்கின்ற குரு தன் பலம் முழுக்கவும் ஏதோ ஒரு கிரகத்தோட இந்த 3 பேர்ல யாரோட ஒருவரோடு சேர்றாரு இல்லையா, அவங்க கிட்ட கொடுத்துருவார். அப்போ அந்த நேரத்தில் குரு தசை வருதுன்னா அது கடுமையாக தீமைகளை செய்யும், அப்படி இல்லைன்னா நன்மையை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 100 ரூபா தரணுங்க, தர வேண்டிய ஒரு நிலையில் இருக்காருங்க, நமக்கு தர்றதுக்காக தான் வந்துட்டு இருக்கார். வர வழியில் பிக் பாக்கெட் அடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார் பாவம், வந்து வெறும் பாக்கெட்டோட தான் நம்மகிட்ட நிற்பார். சேம் லாஜிக். இப்படி தான் பலம் இழப்பார் குரு. சரி, இப்போ வந்து குரு பெயர்ச்சியில் வர்ற அந்த குருபலன் வந்து திருமணத்துக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அது சாதகமாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதனால் கல்யாணம் ஆயிரும்னு சொல்லுவாங்க, அதுதான் உண்மை கிடையாது. சரிங்களா? குருபலம் வந்தால் கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட். அது கல்யாணம் மட்டும் கிடையாது. பொதுவாகவே இப்போ ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படின்னா முதல் கேள்வியே வந்து குருபலன் வந்துருச்சா அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கேட்குறோம். நம்மளே அதை நிறைய பார்த்துருக்கோம். கண்டிப்பா. அதனால கேட்குறேன், குருபலன் மட்டுமே நிர்ணயிக்காது. அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், கோச்சாரத்தோட அதிகபட்ச பலம் 5 to 10%, அவ்வளோதான். தசாபுக்தியின் பலனை ஒரு 5 to 10% கூட்டும் மற்றும் குறைக்கும் வேலையை தான் கோச்சாரம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவங்கிறது கோச்சாரத்தை மட்டும் வச்சு நடக்காது. கோச்சாரத்தால் கிடைக்கிற எதுவுமே தற்காலிகமானது. கோச்சாரம் தசாபுக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிரந்தரமானது தசாபுக்தி. நீங்கள் செய்ய போகிற சாப்பாடு நிரந்தரம், நீங்கள் வைக்க போகிற குழம்பு நிரந்தரம், அதில் கருவேப்பிலை போட போகிறீங்களா கொத்தமல்லியை போட போகிறீங்களா அவ்வளோதான் கோச்சாரம். சரிங்களா? குழம்பு கோச்சாரம் கிடையாது. நீங்கள் செய்கின்ற அந்த அந்த முக்கியமான விஷயம் வந்து தசாபுக்தி கிட்ட தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு கிடையாது. அந்த திருமணத்திற்கான ப்ராசஸ் எளிமையாக நடக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? கோச்சாரம்ங்கிறதே தசாபுக்தி தரப்போகின்ற செயலை நாம் எளிமையாக அடைய போகிறோமா, இல்லை கொஞ்சம் அலைச்சலுக்கு பிறகு அடையிறது அடையாதது கோச்சாரம் முடிவு பண்ணாது. அது தசாபுக்தி கிட்ட இருக்குங்க. அடையணும்னு தசாபுக்தி முடிவு பண்ணிருச்சுன்னா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு, இல்லை 2 மணி நேரத்தில் இருந்தாலும் 4 மணி நேரம் கழிச்சு அடைய போகிறீங்க. இப்போ குரு பலமான இடங்களில் குரு பலத்தில் இருக்கார், நேராக போன உடனே நகையை வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைங்க, குரு வந்து இப்போ 6ல் இருக்கார், நீங்கள் போயிடுவீங்க, பாதி அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவீங்க, மீதி அமௌண்ட் வந்து கூகுள் பேல மச்சான் அனுப்பி சொல்லியிருப்பீங்க. மச்சான் வந்து மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுடா, நான் வேறு வெளியில் இருக்கேன் அப்படின்பா. அப்போ ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அவர் 2 மணி நேரம் கழிச்சு வந்து சார்ஜர் போட்டு அனுப்பிடுவார், அவர் வெளியூரில் இருப்பார். அப்போ அந்த ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள் ப்ரெஷர். கடைக்குள்ளே போய் உட்காந்துட்டோம், வேணான்னு சொல்லிட்டு போனால் மானம் போயிடும், ஆனால் வாங்குறது முடிவாயிடுச்சு. அவர் 2 மணி நேரம் கழிச்சு இந்த ப்ரெஷருக்கு அப்புறம் வாங்கும். இப்போ வந்து குரு 6, 8ல் இருப்பார். இதான் வித்தியாசம். அப்போ குருபலம் வந்தால் கல்யாணம் ஆகுன்னு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 12 வருடங்கள் 5 முறை ஒருத்தர் கல்யாணம் ஆகணும். புரியுதுங்களா? ஏன்னா 5 முறை வந்து குருபலம் பெறுவார். அப்படிங்கிற அமைப்பில் எந்த ஒரு கோச்சாரமும் தசாபுக்தி தருகிற பலனை கூட்டும் குறைக்கும், அவ்வளோதான். அந்த ப்ராசஸை தான் அது வந்து நன்மைப்படுத்தும் தீமைப்படுத்துமே தவிர இறுதியான பலனை அதனால் தவிர்க்கவும் முடியாது, உருவாக்கவும் முடியாது. அப்படிங்கிற லாஜிக்கை புரிஞ்சிடணும். ஏன்னா நிறைய பேர் வந்து 2ல் குரு வந்துட்டால் கல்யாணம் ஆயிரும், 7ல் குரு வந்துட்டால் கல்யாணம் ஆயிரும். இன்னும் சொல்லப்போனால் குருபலம் வரலங்கிறதுனாலேயே சில பேர் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது, எல்லாமே வந்துடும். இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறோம், அடுத்த வருஷம் குருபலம் வருது அப்போ அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டுக்குள்ளே போயிடறாங்க. அப்படி கிடையாது. கல்யாணத்திற்கும் குருபலத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை சுற்றி இருக்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கு தான் குருபலம் தேவை. கல்யாணம் நடக்குமா நடக்காதா தசாபுக்தி கிட்ட தான் போகணும். சார், இப்போ வந்து குரு நம்மளுடைய ஜாதகத்தில் வலிமை பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன மாதிரியான தொழில்கள் எல்லாம் செய்யலாம்? குரு வலிமை பெற்றுட்டார் ஒரு ஜாதகத்தில், அல்லது ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் இடத்தோடோ 10ஆம் இடத்தோட அவர் தொடர்பு கொண்டுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் குருவுக்குன்னு ஒரு காரகம் இருக்கும். பேங்கிங் செக்டார் அவரோட காரகம், டீச்சிங் செக்டார் அவருடைய காரகம். நீங்கள் நிறைய பேர் குளங்குளமாக நகை கடை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, வட்டி தொழில் பண்ணுவாங்க. அதாவது பணத்தை முதன்மையாக வச்சு, பணத்தை முதன்மையாக எல்லா தொழிலும் பணத்தை தான் முதன்மையாக போகும், பணத்தையே கொடுத்து வாங்குறது, ஃபினான்ஸ் பண்ணுறது, இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான தொழில்கள், டீச்சிங், சாஸ்திரம் சார்ந்த தொழில்கள், ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள், ஒயிட் காலர் ஜாப். நீங்கள் எதிர்க்கு வரும்போது வணக்க சாமி அப்படின்னு நம்ம தொழிலை முதன்மைப்படுத்தி ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் சார்னு சொல்கிறதுக்கும் சாமின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஆன்மீக வாசனை, ஒரு மதிப்பு மரியாதை, ஆன்மீக மதிப்பு மரியாதை அப்படி இருக்குன்னா அவருடைய ஜாதகத்தில் 2 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு நான் ஜோதிடர், என்னுடைய லக்னத்துக்கு 2ஆம் வீட்டோடு எனக்கு குரு தொடர்பு கொண்டிருப்பார். அப்போ பாருங்க, இது நான் பேச்சை முதன்மையாக படுத்துகிறேன், டீச்சிங்கை முதன்மையாக படுத்துகிறேன், இது ஒரு சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட தொழில்,
அப்போ இது எல்லாமே குருவினுடைய காரகம். நிறைய பேர் குரு வலுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா பேங்க்ல இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, சிஏ படிச்சிருப்பாங்க, ஆடிட்டிங், இந்த மாதிரியான புதனும் குருவும் வலுத்தவங்க அந்த மாதிரியான அமைப்புகளை போயிடுவாங்க. ஸோ ஒயிட் காலர் ஜாப், சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட, உடல் உழைப்பே இல்லாத அத்தனை வேலையும் குரு குறிப்பார். அது எல்லாமே மரியாதை மிக்க வேலைகள். சரிங்களா? ஸோ இதில் குருலாம் ஒரு ஜாதகத்தில் 2 10ஆம் இடத்தோட தொடர்பு பண்ணுறதுனா சூப்பராக கஷ்டப்படாமல் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து மண்வெட்டி எடுத்து கடவரை எடுத்து எதுவும் உடல் உழைப்பு பெருசாக பண்ணலை, உட்காரோம் பேசுகிறோம், பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து எளிமையான ஒரு தொழில். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட மரியாதையும் தருது, பணத்தையும் தருது. இந்த மாதிரி எளிமையான முறையில் நமக்கு வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு கிரகம் தான் குரு பகவான். அவர் வளர்த்துட்டாலே ரொம்ப சூப்பர் தாங்க ஜாதகம். சார், இப்போ வந்து குரு வந்து எந்த லக்னங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக நன்மையை செய்வார், எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தீமை செய்வார்? அதாவது நம்ம எந்த ஒரு கிரகத்துக்குமே அதோடைய நட்பு லக்னங்கள்னு இருக்குங்க. அந்த தசை வரும்போது அந்த நட்பு லக்னங்களுக்கு நன்மை பலன் அதிகம். நல்லது செய்கிற அமைப்புகள் அவர் இருந்துட்டாருன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும். நம்ம பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கும் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கும்போது 10 ரூபாய் வாங்கிட்டு வருவோம், பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு வாங்கிட்டு வரும்போது 5 ரூபாய் கூட வாங்கிட்டு வருவோம். 10 ரூபாய் இல்லையே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். சரிங்களா? அந்த வித்தியாசம் தான். அப்படி பார்க்கும்போது குருவணி லக்னங்கள்னு சொல்லக்கூடிய கடக சிம்ம லக்னங்களுக்கு முதன்மையான யோகத்தை இந்த தசை தரும். அதனை அடுத்ததாக செவ்வாயின் லக்னங்களான மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் அடுத்த கட்ட யோகத்தை தரும். அதனை அடுத்ததாக தன்னுடைய லக்னமான மீன லக்னத்துக்கும் தனுசு லக்னத்துக்கும், ஆக கடகம் சிம்மம் மேஷம் விருச்சகம் மீனம் தனுசு, இந்த 6 லக்னங்களுக்கும் குரு இயல்பில் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர். மீதம் இருக்கிற 6 லக்னத்துக்கு தீமைன்னு கிடையாது, அளவு குறைத்து நன்மையை செய்வார். அதில் குறிப்பாக சுக்கிரன் தான் இவருடைய எதிர்த்தன்மை வாய்ந்த ஒரு கிரகம். இவர் தேவகுரு, அவங்க அசுரகுரு அப்படின்னு நம்ம பிரித்து வச்சிருக்கோம் ஒரு வேறுபாட்டை உணர்த்துவதற்காக. அந்த வகையில் சுக்கிரனுடைய லக்னமான ரிஷப லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி ஆவார். அப்படியே கீழே வரும்போது துலா லக்னத்துக்கு அவர் 3க்கும் 6க்கும் உடையவர் ஆவார். இந்த 2 லக்னத்துக்கு மட்டும் கொஞ்சம் வச்சு அடி பின்னிடுவார். மற்ற லக்னங்களுக்கு நியூட்ரல், ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் அவர் பிரித்து வேலை செய்வார் லக்னத்தின் அடிப்படையில். சார், இப்போ வந்து நம்ம குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே நம்ம எல்லாருடைய வழிபாடுமே வந்து தட்சிணாமூர்த்தி அவர் மேலே தான் இருக்கும். அப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் தான் குரு பகவானா? குரு பகவான் அப்படிங்கிறது நம்ம நவகிரகங்கள் இருக்கிறது தான் குருங்க. நவகிரகங்களை சுற்றி வரும்போது ஒரு குரு இருப்பார், அவர் தான் குரு. தட்சிணாமூர்த்திங்கிறவர் வந்து குருவினுடைய அதிதேவதை. இப்போ ஒரு கிரகம் இருக்குன்னா நம்ம நேரடியாக கிரகங்களை வழிபடுறது முறையில்லை. ஏன்னா அவங்க தெய்வம் கிடையாது, அவங்க ஒரு பிளானட், அவ்வளவுதான். அவங்களுக்குன்னு அதிகாரங்களோ இல்லை எதையும் ஒன்றை உருவாக்குகிற தவிர்க்கிற அமைப்பு அவங்களுக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க. புதன் கெட்டு போயிட்டாருங்கிற பட்சத்தில் நீங்கள் பெருமாளை வழிபடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற பரிகாரம் சொல்லுகிற முறை உண்டு. அந்த மாதிரி ஒரு குரு ஜாதகத்தில் குரு பெயர்ச்சி ஆகின்ற பொழுதோ அல்லது குரு பலவீனமாக இருக்கும்போது தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது வழக்கம். ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய காரகம் சொல்லிட்டு ஒரு தெய்வத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த தெய்வத்தின் மூலமாக இந்த கிரகத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம பெறணும். நம்ம நேரடியாக ஒரு வேலையை போயிட்டு ஒரு நிறுவனத்தில் இருக்கிற சர்வெண்ட் கிட்ட பெற முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட எனக்கு ஒரு வேலை ஆகணும், நான் உங்ககிட்ட டைரெக்டாக கேட்க முடியாது. இப்போ உங்களுக்குன்னு இருக்கிற ஹெட்டு கிட்ட பேசி தான் நான் உங்களுக்கு வரணும். அப்போ நான் உங்களை ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்கள் ஹெட்டு பிடிக்கணும். இந்த கிரகங்களுக்கு இவங்க ஆதிபத்தியம் வகிப்பாங்க, இவங்க காரகம் வகிப்பாங்க. அந்த விதத்தில் நவகிரக குருவினுடைய அதிதேவதைன்னா அந்த பிளானட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வழி நடத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது ஜோதிடத்தை பொறுத்தது. சரிங்களா? அப்படி நம்ம தட்சிணாமூர்த்தி தான் அவருடைய அதிதேவதை. இதில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து சனகாதி முனிவர்களுக்கு குருவாக இருந்து அருள் பாலித்தார் அப்படிங்கிறது அமைப்பு. குருனாலே நம்முடைய அறியாமை போக்குதல். அதனால இந்த குருவுக்கு அந்த குருவை அதிதேவதையாக வச்சுட்டாங்க. அப்போ நம்ம இவரை வழிபடுகின்ற பொழுது இந்த குரு பகவானினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு ஐதீகம், அவ்வளோதான். ஆனால் இவர் குரு கிடையாது, இவர் தட்சிணாமூர்த்தி தான். நீங்கள் நவகிரகங்களை பார்க்குற குரு தான் உண்மையிலேயே குரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் இவருக்கு தான் போயிட்டு இவர் மூலயமாக அவரை வழிபடுறோம். இவரே வந்து நிறைய பேர் எங்கே போறீங்கன்னு கேட்டால் குரு கோயிலுக்கு போகிறேன்னு தான் சொல்லுவாங்க. குருவுக்குலாம் கோயில் கிடையாது. சரிங்களா? தட்சிணாமூர்த்திக்கு தான் கோயில். இப்போ நீங்கள் பார்க்குற ஆலங்குடியே வந்து குருவின் சன்னிதானம் கிடையாது, அது தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானம். அதனால் குருவுக்குன்னு தனிச்சு கோயில் கிடையாது. தென்குடி திட்டைன்னு ஒரு இடத்துல இருக்குங்க. ஆனால் நவகிரகங்களுக்கும் பெரும்பாலும் கோயில் கிடையாது. அந்த அதிதேவதைகளை வழிபாடு செய்கிறதா. இப்போ நீங்கள் போயிட்டு சனீஸ்வரன் கோயில் போகிறோன்னு சொல்லுவோம் திருநள்ளாறு, ஆனால் சனீஸ்வரனோட கோயில் கிடையாது. தர்ப ஆரண்ய ஈஸ்வரன் சொல்லக்கூடிய சிவனுடைய ஆலயம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயத்திலையும் தெய்வம் தான் மூலவராக இருப்பாங்க, கிரகங்கள் மூலவராக எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. அந்த விதத்தில் குருவின் அதிதேவதை தட்சிணாமூர்த்தி, அதனால் அவரை வழிபடுறோம் நம்ம. சரி, இப்போ வந்து பொதுவாகவே வந்து குரு வந்து அவர் நியாய பகவான், அவர் வந்து நியாயத்தின் பக்கம் தான் நிற்பார் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குரு வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யணும்? குருவினுடைய காரகத்துவத்தை நம்ம பிரதிபலிக்கணும். இப்போ நீங்கள் ஒருவரை உங்கள் நண்பராக வச்சு, ஏன்னா எதுக்காக இதெல்லாம் சொல்லணும்னா நம்ம வாழ்வியலில் பொருத்தி பார்த்தோம்னா கிரகத்தை நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிடலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கேரக்டரை ஒத்து இருக்கக்கூடியவங்களோட தான் நட்பு பாராட்டுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, சும்மாலே கத்துற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நீங்கள் பேச மாட்டீங்க, இல்லை கோவப்படுறவங்ககிட்ட பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ அந்த ஒழுக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான நட்பு வட்டாரங்களை நீங்கள் உங்ககிட்ட சேர்க்க மாட்டீங்க. சேம் லாஜிக்.
குரு வந்து ஒரு ஒழுக்கத்திற்கான கிரகம், குரு வந்து ஒரு அந்தன கிரகம். அந்தன கிரகம் அப்படின்னு நம்ம வந்து கம்யூனிட்டி பேஸில் போயிடக்கூடாது. அந்தனம்ங்கிறது ஒரு தன்மை, அதாவது இந்த மாதிரியான ஒழுக்கங்களோடு இருப்பவர்களுக்கு அந்தணர்கள் அப்படின்னு பேருங்க. அது நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்தனர், நான் இருந்தேன்னா நான் அந்தனர், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போ அவர் வந்து ஒழுக்கத்திற்கான அதிபதி அப்படிங்கிறதுனால அவருடைய தசை நடக்கும்போதோ அல்லது அவருடைய அனுகிரகம் பெறணுங்கிறதோ அல்லது பெயர்ச்சி காலங்களிலோ நம்முடைய கடமைகளில் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம தேகத்துக்கு, நம்ம மனதுக்கு நம்ம ஒழுக்கமாக இருந்துட்டோம்னாலே குருவினுடைய ஆசீர்வாதம் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டாலும் கிடைக்கும், வழிபடலனாலும் கிடைக்கும். அப்போ ஒழுக்கம்ங்கிற காரகத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிச்சயமா இது பார்க்கிற நேயர்களுக்குமே வந்து குரு பகவானினுடைய அருள் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிற அந்த விஷயங்களை வந்து கடத்தியிருக்கோம் சார். இந்த நேர்காணலுக்கு நன்றி சார். நன்றி. அழகு நகைகளின் நந்தவனம் சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.